தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் தேர்தல் பார்வையாளர்கள் ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், எது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது? மக்களவை தேர்தலுக்காக ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு பொது பார்வையாளர், 2 காவல் பார்வையாளர்கள், செலவின பார்வையாளர்கள் எல்லாம் நியமனம் செய்யப்படுவார்கள். அவர்கள் தேர்தலை பாதுகாப்பாக நடத்தவும் கண்காணிப்பதும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுப்பது, நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்துவது உள்ளிட்ட பணிகளில் கவனம் செலுத்துவார்கள். இதற்காக IAS, IPS மற்றும் IR அதிகாரிகள் நியமிப்பார்கள். வேறு மாநிலத்திலிருந்து தமிழகத்துக்கு தேர்தல் பார்வையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு அவர்கள் தேர்தலை கண்காணிப்பார்கள். இங்க இருக்கக்கூடிய IRS மற்றும் IPS அதிகாரிகள் வேறு மாநிலங்களுக்கு சென்றும் தேர்தல் பார்வையாளர்களால் நியமனம் செய்யப்பட்டு தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்துவார்கள். இந்திய தேர்தல் ஆணையம் இன்று அனைத்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தேர்தல் பார்வையாளர்களுக்கான ஒரு பயிற்சி மற்றும் ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்படும். கூட்டத்தில் தலைமைச் செயலர் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கலந்து கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் பார்வையாளர்கள், வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய தேர்தல் பார்வையாளர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் பயிற்சிகளையும் வழங்கியிருக்கிறார். இன்று நடைபெறக்கூடிய இந்த இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய ஆலோசனை கூட்டத்திற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 மக்களவை தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் பார்வையாளர்கள் கூடுதலாக நியமனம் செய்யப்பட்டு பணிகளில் கவனம் செலுத்துவார்கள். பிறகு எல்லாரும் கலந்து கொண்டு பணிகளில் கவனம் செலுத்துவார்கள். பணப்பட்டுவாடாவை தடுப்பது, தேர்தலை பாதுகாப்பாக நடத்துவது, தேர்தல் செலவு கணக்குகளை, அதாவது வேட்பாளருடைய செலவு கணக்குகள், கட்சியினுடைய செலவு கணக்குகள் உள்ளிட்டெல்லாம் கண்காணிப்பது, இவற்றையெல்லாம் கவனம் செலுத்துவார்கள். அதற்கான ஒரு பயிற்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது தொடங்கி மாலை வரை நடைபெறுகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.